வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன, கோதுமையில் பண்ணுற தட்டை. இதை தொடர்ந்து கைமுறுக்கு, அதுக்கு பிறகு புளியோதரை. கோதுமை மாவு 300 கிராம், அரிசி மாவு 100 கிராம், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு 15 பல்லு, காய்ந்த மிளகாய் 10 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம கோதுமை தட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான மிஷம்லாம் ஃபஸ்ட்டு பண்ணலாம். அது என்ன கேட்டிங்கன்னா, இந்த பூண்டு, இந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பூண்டு 15 பல்லு சொல்லியிருப்பேன், அதில் 8 பல்லு இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி உள்ள பூண்டு கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்புறம் பார்ப்போம். அதே டைமில் இந்த பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைக்கணும் ஃபைன் பேஸ்ட்டாக தேவையில்ல, ஒரு 85% அளவுக்கு நீங்கள் அரைச்சா போதும். இதுக்கு பிறகு கோதுமை எடுத்துக்கோங்க. கோதுமையை நீங்கள் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ரொம்ப நாள் டப்பாவில் போட்டு வச்சுருந்த கோதுமையாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். ஃப்ரெஷ் கோதுமை இருந்தால் ஒன்றும் தவறு இல்லை. அதாவது மாவு மிஷினில் அரைச்ச கோதுமை டேரெக்டாக எடுத்து வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இதுக்கப்புறம் அரிசி மாவு. இந்த அரிசி மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, கொஞ்சம் லைட்டாக அந்த கிறிஸ்பியான தன்மை கொடுக்க தான் உங்களுக்கு அரிசி மாவு யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயம், கடலைப்பருப்பு தண்ணியில் ஊற வச்ச கடலைப்பருப்பு தான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு, இடித்த பூண்டு இது எல்லாத்தையும் போட்டிருக்கோம். நம்ம ஏற்கனவே பூண்டு போட்டிருக்கோமே, திருப்பி பூண்டு போடணுமா கேட்டால் கண்டிப்பாக இடித்த பூண்டு போடணும். அப்போ தான் அந்த வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு மிக்ஸ் பண்ணுற பக்குவம் நீங்கள் நார்மலாக வீட்டில் தட்டை பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அதே பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணிடணும். அதாவது சப்பாத்தி கெட்டியான மாவு மிக்ஸ் பண்ணுற பக்குவத்தில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. மாவு கையில் எடுத்திங்கன்னா ஒட்டாத பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கணும். அதே டைமில் அதிகமான தண்ணி வேண்டாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் என்ன அவங்ககிட்டனா கண்டிப்பாக மாவு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். சாஃப்ட்னஸ் கொடுத்தா உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக வராது இந்த தட்டை. அதனால தான் கரெக்டாக டைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாவை நீங்கள் 4-5 வாட்டி நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் கையில் இப்படி தொட்டால் ஒட்டாத பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக வந்தால் மட்டும்தான் தட்டை நல்லா கிறிஸ்பியாக வரும். இதுக்கு பிறகு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கங்க. எண்ணெய் எடுத்த பிறகு நம்மளோட விரலை வச்சு லைட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுற டேபிளில் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு பிறகு திருப்பியும் தேவையான அளவுக்கு இந்த தட்டை மாவு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்த பிறகு நீங்கள் கையிலேயே 4 விரலை வச்சு நல்லா தட்டுங்க. தட்டின பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, சப்பாத்தி ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சப்பாத்தி கட்டை, அந்த சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா நீங்கள் ரோல் பண்ணணும். இந்த ரோல் பண்ணும்போது கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டால் தின்னாக ரோல் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் நீங்கள் திருப்பி போட்டு நீங்கள் ரோல் பண்ணணும். ஒரே சைடில் ரோல் பண்ணினா மாவு என்ன ஆகிட்டுனா ஒரு சைட்லேயே ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் 2-3 வாட்டி திருப்பி போட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்டுற வீட்டில் இருந்துன்னா நீங்கள் கட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இண்டிவிஜுவலாக சின்ன சின்ன பீஸாக நீங்கள் ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அந்த எக்ஸஸாக இருக்க அந்த மாவு எல்லாத்தையும் எடுத்துடுறோம். இந்த கார்னர் பகுதி கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக தின்னாக, அதாவது மெலிசாக இருக்க பார்த்துக்குங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரோல் பண்ணலாம். அப்படியும் இல்லைனா நம்மளோட விரலை வச்சு லைட்டாக அந்த கார்னர் பகுதியை நீங்கள் ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதுக்கு பிறகு சின்ன ஃபோர்க் எடுத்துங்க. இந்த ஃபோர்க் எடுத்து அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டையை போட போகிறோம். இது எதுக்காக இந்த ஓட்டை போடுறோன்னு கேட்டிங்கன்னா, கோதுமை டைரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டை போடும்போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். திக்காக இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த கோதுமை வேகிறதுக்கும் டைம் இருக்கும். அதே டைமில் முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வராது. அதனால தான் நல்லா தின்னாக ரோல் பண்ணணும். அதுக்கு பிறகு எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது மீடியமான ஃப்ளேமில் நீங்கள் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெய் சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 ஃப்ரை பண்ணால் அந்த தட்டை நல்லா முறுமுறுன்னு வரும்.
எடுத்த உடனே ஹை ஃப்ளேம் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கோதுமை மாவு ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக என்னாகும் சாஃப்ட் ஆகிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த எண்ணெயை சூடு பண்ணி முடித்த பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த பபுள்ஸ் எல்லாமே கம்மியாகும். அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணலாம். அதே டைமில் சூடு ஆறின பிறகு டேஸ்ட் பண்ணுங்கள், நல்லா கிறிஸ்பியாக வரும். சூடோடு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரிப்பரேஷன் இந்த தட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து கை முறுக்கு. பச்சரிசி 250 கிராம், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெய் 1 டீஸ்பூன், ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம கை முறுக்கு பண்ண போகிறோம்ல, அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நல்ல குவாலிட்டி பச்சரிசி வாங்கி தண்ணியில் ஊற வைங்க. இந்த மாதிரி தண்ணியில் ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டினா குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு நம்ம காய வச்சு அரைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணியில் பச்சரிசி போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்ன ஒரு காட்டன் கிளாத் போட்டு இந்த மாதிரி காய வைக்க போகிறோம். இந்த காய வைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 95% அளவுக்கு காயிட்டும். 5% லைட்டாக கொஞ்சம் ஈரமாக இருந்தால் தான் மாவு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அரிசி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, அதாவது காஞ்சி ரெடியாக இருக்குன்னு சொல்கிறேன். இப்போது இந்த அரிசி கையில் எடுத்து லைட்டாக க்ரஷ் பண்ணாலே அப்படியே உடையிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பக்குவம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், மிக்சியில் அரைக்கும்போது ஹெவி மிக்சியாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா ஃபைன் பவுடர் ஆகும். கொஞ்சம் நார்மல் மிக்சியாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னா அந்த ஃபைன் பவுடர் ஆகாது. அந்த டைமில் நீங்கள் மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் தான் உங்களுக்கு மாவை மிக்ஸ் பண்ணி முறுக்கு சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த விஷயத்துக்கு கவனமாக வச்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த பச்சை அரிசி நல்லா அரைச்சிட்டோமா, அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா இந்த மாவை ஜலிக்க போகிறோம். அதனால் இந்த ஜல்லடை எடுத்திருக்கேன். எடுத்த பிறகு அரைச்சி வச்சுருக்க மாவு இதில் போட்டு நல்லா ஜலிச்சிருங்க. ஃபைன் பவுடராக இருக்கணும். கொஞ்சம் குறைன்னு இருந்தால் அதை அப்படியே எடுத்து நீங்கள் திருப்பி அரைச்சி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கடாயில் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இந்த உளுத்தம்பருப்பை ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நீங்கள் வாயில் எடுத்து போட்டிங்கன்னா நல்லா கடக்கு முடக்கு இருக்கணும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்கூல் படிக்கிற டைமில் சின்ன வயசில் நிறைய பேர் வந்து உளுத்தம்பருப்பு அம்மா வறுத்து தருவாங்க. இதுதான் ஸ்நாக்ஸை சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் வறுத்துக்கணும். வறுத்த உளுத்தம்பருப்பு தான் இந்த மாதிரி ஃபைன் பவுடராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்க முடியலன்னுச்சுன்னா அந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பச்சரிசி மாவு, அதுக்கப்புறம் பெருங்காயம், சீரகம், உளுத்தம்பருப்பு பவுடர். அதாவது உளுத்தம்பருப்பு பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நெய் போடலாம், அப்படிலாம் பட்டர் யூஸ் பண்ணலாம். அதே டைமில் நெய் பட்டரும் அதிகமாக இருக்க வேண்டாம் இந்த குவான்டிட்டிக்கு. இதெல்லாம் போட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக வீட்டில் எப்படி முறுக்கு மாவு பேசுவீங்களோ அதே மாதிரி பக்கத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. டைட்டாக வேண்டாம், டைட்டாக இருந்தால் சுற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இலசாக, அதாவது கொஞ்சம் லூஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாவு நீங்கள் மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் அப்படி இருக்கணும். அதாவது அந்த ஈரப்பதம் இருக்கணும். உடஞ்சி வராத அளவுக்கு நல்லா அந்த மாய்ஸ்டராக இருந்தால் மட்டும்தான் முறுக்கு ஈஸியாக நீங்கள் சுற்ற முடியும். பாருங்கள், இப்போ அந்த மாவு எடுத்து கையில் எப்படி எடுத்து காமிக்கணும்ல, ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மூடி எடுத்துக்கங்க. அந்த மூடி வச்ச பிறகு அதை ஒட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அப்படியே திருவுற மாதிரி, அதாவது சுருட்டி இந்த மாவை நீங்கள் விடணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதாவது எப்படி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட விரலில் வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிடணும். எண்ணெய் அப்ளை பண்ணி முடித்த பிறகு அந்த மாவை அந்த நுனி பகுதி எடுத்துகிட்டு பெரிய விரலும் அது பக்கத்தில் உள்ள சின்ன விரலும் எடுத்து லைட்டாக திருப்பி விடணும். இந்த மாதிரி திருப்பி விடும்போது என்ன கேட்டிங்கன்னா அந்த மாவு கொஞ்சம் மெலிசாக கீழே இறங்கும். இதுக்கு பிறகு ஒரு சின்ன மூடி எடுத்துக்கோங்க. அந்த மூடியில்
ஒட்டின மாதிரியே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், திருவி இந்த மாதிரி 3 லைன் முறுக்கு அப்படின்னா 4 லைன் முறுக்கு நீங்கள் வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் ஜூலி எப்போவுமே இந்த மாதிரி முறுக்கு பண்ணி ரொம்ப பழக்கப்பட்டவங்க. என்கிட்ட என்னோடய மதர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக முறுக்கு, சீடை, அதிரசம் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நிறைய பண்ணியிருப்பாங்க. அவங்ககிட்டேருந்து ரெசிபி வாங்கி தான் நிறைய நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் ஜூலி தான். இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த முறுக்கு மாவு பேசுகிறது, அதுக்கப்புறம் முறுக்கு எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, இந்த எண்ணெய் கரெக்டான சூடு இருக்கணும். 1 by 1 போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிடுங்க. முறுக்கு போட்ட உடனே கலர் மாறிடும். இந்த முறுக்கு வந்து வெள்ளை கலர்னு எடுப்பாங்க, அப்படிலாம் கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலர்னு எடுப்பாங்க. நான் எங்கள் எப்பவுமே வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் தான் பிடிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா செவந்து வர கலர் வரைக்கும் நல்லா குக் பண்ணுறோம் ஸ்லோ ஃப்ளேமில். அப்போ தான் அந்த முறுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். இதில் வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன், மாவு அரைக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு பிறகு அந்த மாவு அரைச்ச பிறகு அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சுருத்தக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குறைன்னு மாவு இருந்ததுன்னா உடைய ஆரம்பிக்கும், கரெக்டாக வராது. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சு பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான கை முறுக்கு உங்கள் வீட்டில் நீங்களும் பண்ண முடியும். இப்போ வரப்போகிற நாளில் வந்து நிறைய பண்டிகை காலம்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, அந்த டைமில் இந்த மாதிரி முறுக்குலாம் நீங்கள் பண்ணலாம். நார்மலாக நீங்கள் முள்ளு முறுக்கு பண்ணியிருப்பீங்க, அப்படி இல்லைனா ரெகுலராக புளிகிற அந்த முறுக்கு, அதாவது 1 மேலே 1 புளிகிற அந்த முறுக்குலாம் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்களே, அந்த டைமில் இந்த மாதிரி முறுக்கு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமாக இல்லை, ஒரு 2லேருந்து 3 ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். இதை தொடர்ந்து புளியோதரை தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்: வேக வச்ச சாதம் 1 கப்பு, புளி 1 லெமன் சைஸ், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 10 நம்பர், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் சிறிதளவு, நாட்டு சர்க்கரை சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவைக்கேற்ற, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க தாளிப்புக்கு தேவையான பொருட்கள். புளியோதரை மசாலாக்கு தேவையான பொருட்கள்: முழுதனியா 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், முழுமிளகு 1/2 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 7லேருந்து 8 நம்பர், கருவேப்பிலை 1/4 கைப்பிடி, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு. இதாங்க இந்த பவுடர் மசாலாக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கோவில் புளியோதரைக்கு பவுடர் மசாலா ரெடி பண்ண போகிறோம். நம்ம என்ன தான் புளியோதரை பண்ணாலும் அந்த பவுடர் மசாலா லாஸ்ட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த முழுதனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காய்ஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்கலாம். ஆனால் நான் இந்த இடத்துல வெந்தயம் யூஸ் பண்ண போதில்லை. என்கிட்டனா நான் ஆல்ரெடி வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெந்தயம். அந்த வெந்தயத்தை கடைசியாக நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். நீங்கள் வீட்டில் வறுக்கும் போது இந்த இடத்துல வெந்தயத்தை நீங்கள் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புனா கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்துருக்கணும். அதே டைமில் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சு வறுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்காது இந்த பவுடர் மசாலா. வறுத்து முடித்த பிறகு தான் இந்த வெள்ளை எள்ளை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். எதுக்காக கடைசியாக எள்ளு போட்டு வறுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. எடுத்த உடனே நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே ரோஸ்ட் ஆகிடும். அதனால் கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, எள்ளு வறுக்கும் போது அதிகமாக வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை வந்துடும், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி பவுடர் ஆகணும். இதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நான் வெந்தயத்தை போட போகிறோம். நான் ஏற்கனவே வறுத்து கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுருக்க வெந்தயத்தை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட வந்து வீணாகக்கூடாதுல்ல பொருளெல்லாம், அதனால தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வெந்தயத்தை போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. இதுக்கு பிறகு கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன், கொஞ்சமாக உப்பு போட்டு திருப்பி நல்லா அரைக்கிறோம். ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துருங்க. அதாவது ஒரு 95% அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கணும். இப்போ பார்த்தீங்களா ரெடி ஆகிடுச்சு.
இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருங்க. இந்த பவுடரை நீங்கள் ஒரு சின்ன டைட்டான ஜாரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போல்லாம் புளியோதரை பண்ணிங்களோ அந்த டைமில் இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுடர் மசாலா எப்படி ரெடி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் இந்த புளியோதரை பண்ணுறதுக்கு தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு. இதுக்கு பிறகு கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை வேர்க்கடலை. வறுத்த வேர்க்கடலை இந்த இடத்துல யூஸ் பண்ணல, பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணுறோம். ஏங்கிட்டனா இதில் நல்லா வறுக்க போகிறோம் இந்த எண்ணெயிலேயே. இதுக்கு பிறகு முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்க வேண்டாம். அப்படி வறுத்திங்கன்னா அந்த முந்திரி பருப்பு, கடலை பருப்பு எல்லாமே கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால தான் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கணும்னு சொல்கிறேன். வறுத்து முடித்த பிறகு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கு பிறகு நான் சொன்ன 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். போட்ட உடனே லைட்டாக மிக்ஸ் பண்ண உடனே தண்ணி ஊற்றணும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக அந்த மிளகாத்தூள் போட்டது தீஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் சில்லி பவுடர் போடும்போது பக்கத்துலேயே தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது இந்த தண்ணிலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணி ஒரு லெமன் சைஸில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அது கரெக்டாக நான் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஒரு 70 கிராம்ஸுக்கு புளி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி திருப்பி நல்லா கொதிக்க விடுறோம். இந்த இடத்துல இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். அப்போ அந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு நீங்கள் பவுடர் மசாலாவும் ரைஸும் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கா. இந்த டைமில் அந்த எண்ணெய் மேலே வர ஆரம்பிக்கும். அதாவது தாளிப்புக்கு யூஸ் பண்ண நல்ல கொதிக்க கெட்டியாகவும் அதுக்கப்புறம் எண்ணெய் மேலே வந்துடும். இந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த புளி காய்ச்சலை நீங்கள் 2 நாள் 3 நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஒன்றும் ஆகாது, கெட்டே போகாது. இதுக்கு பிறகு வேக வச்ச சாதம். இந்த சாதம் நீங்கள் வெடிக்கும் போது பர்டிகுலராக உதிரியாக இருக்கணும். கொஞ்சம் ஓவராக குக் பண்ணால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் கொஞ்சம் உதிரியாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுங்க. இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம். நம்ம பெருங்காயம் ஆல்ரெடி பவுடர் மசாலா போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். அந்த புளிப்புத்தன்மைக்கு கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருந்ததுன்னா அது நல்லா எடுத்து கொடுக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க புளியோதரை பவுடர் மசாலா. நான் 2 டீஸ்பூன் 1 பவுல் ரைஸ், அதாவது ஒருத்தருக்கு சாப்பிட்ற அளவுக்கு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 2லேருந்து 2.5 டீஸ்பூன் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பிறகு கொஞ்சோண்டு நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். அடடா, அருமையான புளியோதரை. இந்த புளியோதரை நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கைப்படாமல் அப்படி பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கெட்டு போகாமல் 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு அருமையான கோவில் புளியோதரை. இன்றைக்கி எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும்.